What are semi-modal auxiliary verbs? Come, let's see. செமி மாடல் வேர்ப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்ப்ஸாக கூட இந்த மாடல் வேர்ப்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் இது செமி மாடல் வேர்ப்ஸ்னு வந்து சொல்கிறோம். மொத்தம் இது வந்து 4. ஃபர்ஸ்ட் ஒன் டேர், செகண்ட் ஒன் நீட், தேர்ட் ஒன் யூஸ்டு டு, ஃபோர்த் ஒன் ஆப்ட் டு. வாங்க இதனுடைய யூசேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேர். டேர் அப்படின்னா தைரியம்னு அர்த்தம். ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ உனக்கு தைரியம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி மீனிங்கை சொல்கிறது தான் டேர் அப்படின்றது. ஐ டேர் நாட் டிரைவ் திஸ் கார், எனக்கு பயமாக இருக்குது இந்த காரை ஓட்டுறதுக்கு, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாட் அப்படின்ற வேர்டு வந்தும் சேர்ந்து அதிகமாக வந்து இந்த டேரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் நீட். நீட் அப்படின்னா தேவை. எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை சொல்லும் பொழுது நீட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ நீட் திஸ் ஜூஸ், எனக்கு இந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு ஒரு தேவையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நீட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் யூஸ்டு டு. யூஸ்டு டு அப்படின்றது ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ அந்த ஹேபிட் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது பாஸ்ட்டில் நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஹேபிட்டை சொல்கிற இடத்துல நம்ம யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்டு டு கெட் அப் இயர்லி வென் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப சீக்கிரம் காலையில் எழுந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு பாஸ்ட்டில் இருந்த ஒரு ஹேபிட்டை பற்றி சொல்கிறதால அந்த இடத்துல யூஸ்டு டு அப்படின்ற மாடல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் ஆட் டு. ஆட் டு அப்படின்றது ஒரு மாரல் அட்வைஸை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆட் டு அப்படின்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் சிட்டிசன்ஸ் வி ஹேவ் டு லவ் அவர் கண்ட்ரி. நம்ம சிட்டிசனாக இருக்கும் பொழுது நம்மளோட கண்ட்ரியை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆட் டு யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் மாரல் அட்வைசஸுக்கு இந்த ஆட் டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வி ஆட் டு ஒபே அவர் பேரண்ட்ஸ். இந்த மாதிரி சொல்லும்பொழுது ஒரு அந்த அட்வைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மாரல் கான்செப்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆட் டு அப்படின்ற மாடல் வெர்பை யூஸ் பண்ணணும்.